அரசியல் வகுப்பினுடைய 96வது நிகழ்வு இது. நாம் இன்றைக்கு விஜயநகர சாம்ராஜ்ய விஜயம் செல்வதா இருந்தோம். இடையில தலைப்பில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்கோம். இடையில காரணம், நான் இந்த சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு 2 நாள் டெல்லிக்கு போயிருந்தேன். அங்கே இந்தியா முழுவதிலும் இருந்து மனித உரிமை துறையில் பணியாற்றக்கூடிய பல அறிஞர்கள், கல்வியாளர்கள், செயற்பாட்டாளர்கள் எல்லாம் சந்திக்க முடிஞ்சு. அங்கு சில விவாதங்கள் நிகழ்த்தப்பட்டன. இன்றைக்கு மோடி பாஜக ஆட்சியில் இந்தியா என்ற நிலையில் இருக்கிறது. நீதிமன்றங்கள், குறிப்பாக மனித உரிமை ஆணையம் போன்ற அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன, மனித உரிமை காப்பவர்களை காப்பதற்கான வழிவகைகள் என்ன என்பது பற்றி விவாதங்கள் நடந்தது. விவாதங்களின் போது ஒரு குறிப்பிடத்தக்க கல்வியாளரும் மனித உரிமை செயற்பாட்டாளரும் சட்ட பொருளியல் அறிஞருமான தோழர் ஹரகோபால் அவர்கள், ஏற்கனவே பெங்களூர் சட்ட பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர், ஹைதராபாத்தில் இருக்காரு. அங்கே ஏதோ தொடர்ந்து பணிகள் செய்கிறாரு. வயது ரொம்ப மூத்தர். அவர் பேசுகிற போது, we have to revisit அம்பேத்கர். இந்த பாரிச எதிர்ப்பு போராட்ட களத்தில் நாம் அம்பேத்கரிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர் பேசினார். எனக்கு அது ஒரு புதிய அணுகுமுறையாக இருந்தது. அவர் நல்ல மார்க்சியத்திலும் தேர்ச்சி உடையவர், நெடுநாளாக களத்தில் இருப்பவர், நல்ல கல்வியாளர். ஒரு வார்த்தை தான் அவர் போகிற போக்கில் சொன்னார். பிறகு நான் இடைவேளையில் அவரிடம் இதை பற்றி கேட்டேன். அப்படி கேட்கும்போது அவர், இதை பற்றி நான் விரிவாக எழுதியிருக்கிறேன், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார். இது கொடுங்க, எனக்கு தேவைப்படுது, எங்கள் வகுப்புகளில் நாங்கள் பயன்படுத்தணும். அம்பேத்கர் பாசிசம் குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், என்ன அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது என்று கேட்டேன். நான் போய் அனுப்புகிறேனாரு. இன்னும் அனுப்பலாம், நான் தொடர்பில் இருக்கிறேன். இதுக்கிடையில் அவர் கூறிய அதே தலைப்பில் 2017ஆம் ஆண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி எனக்கு இணையத்தில் கிடைத்தது. அதில் அவர் மட்டுமல்ல, அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஹரகோபால், பிரபாத் பட்நாயக், ஆனந்த் டெல்டும்டே. ஆனந்த் டெல்டும்டே பற்றி நம்ம பல முறை பேசியிருக்கிறோம். அவர் ரிப்பப்ளிக் ஆஃப் கேஸ்ட் புத்தகத்தினுடைய ஆசிரியர். இப்போ பீமா கொரேகான் வழக்கில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார். பிரபாத் பட்நாயக் தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் சிறப்பு பேராசிரியர், ஒரு நல்ல சிறந்த மார்க்சியர். நம்ம இந்த நக்வைன் மார்க்சிய பள்ளிக்கு பயிற்சிக்கு போய் வந்த பிறகு பிரபாத் பட்நாயக்கினுடைய வகுப்பை பற்றி நம்ம இதழில் தோழர் சமந்தா எழுதியிருந்தாங்க. இந்த டிமானிட்டைசேஷன் மோடி கொண்டு வந்த போது அதனுடைய முதன்மையான ஒரு குற்றாய்வராக பிரபாத் பட்நாயக் இருந்தார். அவரும் அதில் பேசியிருக்கார், ஆனந்த் டெல்டும்டேயும் பேசியிருக்கிறார். இவங்க 3 பேரும் பேசியதற்கான ஒரு பொது தலைப்பு தான் ரீவிசிட் அம்பேத்கர் டு ஸ்டாப் ஃபாசிசம் ஃப்ரம் பிகமிங் ரியாலிட்டி. பாசிசம் மெய்ப்பட்டு விடாமல் தடுப்பதற்கு அம்பேத்கரிடம் திரும்பி செல்வோம் என்று அவர்கள் பேசியதான் அந்த தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. அம்பேத்கருடைய நூல்கள், கட்டுரைகள் இதில் விரிவாக நம்ம படித்து பார்த்தோம் என்றால், பாசிசம் என்ற சொல் அதிகமாக இடம்பெறலை, ரொம்ப அரிதாகத்தான் அந்த சொல் இடம்பெறுது. நான் 5ஆம் பாகம், 17ஆம் பாகம் இவற்றெல்லாம் பார்த்தேன். 2-3 இடங்களில் தான் வருது. ஆனால் பாசிசம் தடுத்து நிறுத்துவதற்கு அம்பேத்கர் தேவைப்படுகிறார் என்ற கருத்துப்பட அவங்க பேசியிருக்கிறாங்க.
2017 பேசுகிறாரு, ஹரகோபால் பேசுகிறாரு. இந்த மாதிரி வருமான ஏற்றத்தாழ்வுகள் பெருகி வருவது குறித்து காங்கிரஸ் கவனம் செலுத்த வேண்டும். இந்தியாவில் மிகுந்த பணக்காரர்கள், செல்வந்தர்கள், 1 விழுக்காடு செல்வந்தர்கள் கையில் நாட்டின் செல்வத்தில் சுமார் 58 விழுக்காடு இருக்கிறது. மோடி ஆட்சியில் இந்த போக்கு அதிகரித்துள்ளது. இந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதை கவனம் செலுத்தணும், அப்பதான் பொது நலனுக்கு அது பயன்படும் என்று ஹரகோபால் சொல்றார். பாஜக ஆட்சி, மோடி ஆட்சி என்பது உலக முதலாளிகளுக்கு மிகவும் செல்லப்பிள்ளையாகி இருக்கிறது. பாசிசம் பரவுவது என்பது இந்திய அரசமைப்புக்கு அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அப்போது நாடு ஒரு நெருக்கடியான கட்டத்தை அடையும். நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சிறுபான்மையினர் அச்ச உணர்வால் பீடிக்கப்பட்டுள்ளார்கள். அரசமைப்பை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது என்று ஹரகோபால் பேசினார். இவர் பிரபாத் பட்நாயக் அதே நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. புது தாராளியம் மோடி ஆட்சியில் ஒரு முட்டுச்சந்தை அடைந்திருக்கிற நிலையில் எதிர்ப்புரட்சி நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஒரு புதிய இந்தியா பற்றிய கண்ணோட்டம் தேவைப்படுகிறது. அரசியல் உரிமைகளோடு கூட மக்களுக்கு பொருளியல் உரிமைகளும் கிடைக்க செய்வதை பற்றி எண்ணி பார்ப்பது முக்கியமாகும். பொருளியல் உரிமைகள் என்றால் என்ன என்பதை பட்நாயக் விளக்கிறார். உணவுக்கான உரிமை, வேலைவாய்ப்புக்கான உரிமை, இளவய மருத்துவ சிகிச்சைக்கான உரிமை, தரமான கல்விக்குரிய உரிமை, வயோதிகர்கள் இயலாதவர்களுக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கான உரிமை, இந்த உரிமைகளெல்லாம் தேவை. இந்த உரிமைகளை வழங்குவதற்கு ஏற்படக்கூடிய செலவு மொத்த உள்நாட்டு பொருளாக்கத்தில் 10 விழுக்காட்டுக்கு மேல் அதிகமில்லை. இது பிரபாத் பட்நாயக் சொல்றார். இதற்கும் அம்பேத்கருக்கு என்ன தொடர்பு என்பதை கேள்வி. அதை அவர் தான் சொல்றார், விளக்கி சொல்றார். இதன் வழியாக அம்பேத்கர் கனவு கண்டபடியான வளர்ச்சி கண்ணோட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்ல முடியும். இது பிரபாத் பட்நாயக் என்ற அந்த மார்க்சிய அறிஞர் சொன்னது. ஆனல்ட் டெல்டும்டே அதே நிகழ்ச்சியில் பேசுறாரு. அவர் சொல்றாரு, மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு 1 விழுக்காடு பணக்காரர்களின் கையில் செல்வ குவிப்பு 53 விழுக்காட்டிலிருந்து 58 விழுக்காடாக உயர்ந்திருக்கிறது. தலித்துகள் மென்மேலும் துன்பப்படுகிற நிலையில் இருக்கிறார்கள் என்ற உண்மைக்கு இது ஒரு அடையாளமாகும். ஆளும் வகுப்புகள் எல்லோரையும் முட்டாளாக்கி கொண்டிருக்கின்றன. நாட்டில் இது மிக பெரும்படியான ஏற்றத்தாழ்வாகும் என்று சாமானிய மனிதர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். சமூக செயற்பாட்டாளர்களுக்கு இந்த செயல்படும் வாய்ப்பில்லை. இது ஆனல்ட் டெல்டும்டே சிறை செல்வதற்கு முன்னர் பேசியது. அந்த 2018 ஜனவரி 1 ஒட்டி தானே அந்த பீமா குரேகான் வருது. இது 17. அவர் சொல்றாரு, சமூக செயற்பாட்டாளர்கள் சிறைப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது தாக்கப்படுகிறார்கள். சமத்துவம், தன்னுரிமை, உடன்பிறந்தமை அல்லது சகோதரத்துவம் என்ற கருத்துக்கள் வெறும் வாய் வீச்சாகிவிட்டன. ஏழைகள் தொடர்ந்து துன்பப்படுகிறார்கள். அம்பேத்கரின் மீது கவனம் செலுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்துத்துவ தேரை தடுத்து நிறுத்த வேண்டும். அது சட்டப்படியான பாசிசமாக வளர்ந்து வருகிறது. அது நாட்டில் மெய்ப்படுகிற ஆபத்து இருக்கிறது. இதாங்க இங்கே முக்கியமானது. இது என்னத்துக்கு இதை சொல்கிறாங்கன்னா, நாம் ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நம்ம பிறநாள் இந்த தலைப்பில் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அம்பேத்கருக்கும் பாய்ச எதிர்ப்புக்குமான தொடர்பு பற்றி இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் நம்ம நினைவுபடுத்த வேண்டியது என்னென்னா, 1949 நவம்பர் 25 அரசமைப்பு பேரவையில் அம்பேத்கர் ஆற்றிய உரையில் அரசியல் ஜனநாயகம் போதாது,
சமூக ஜனநாயகம் வேண்டும். அதனுடைய பொருள் என்னன்னா, அரசியலில் நாம் ஆளுக்கு ஒரு வாக்கு என்ற நிகர்மை சமத்துவத்தை எட்டியிருந்தாலும் சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வு அதை பொய்யாக்கி கொண்டிருக்கிறது. எனவே சமூக பொருளியல் நிகர்மையை அடித்தளமாக்குவதன் மூலம்தான் இந்த அரசியல் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும். அதை இன்னொரு விதத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, சமூக ஜனநாயகம் இல்லையேல் அரசியல் ஜனநாயகம் பிழைக்காது என்று சொல்றார். இப்ப இந்த சமூக ஜனநாயகம் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது, சமூக ஜனநாயகம் பொருளற்றதாகிறது, சமூக ஏற்றத்தாழ்வு அதிகரிக்கிறது. சாதாரண புள்ளிவரம் இல்லை. நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 100ல் 1 கையில், நாட்டின் மொத்த பொருளாக்கத்தில், நாடு உற்பத்தி செய்யக்கூடிய செல்வம், கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மொத்த உள்நாட்டு பொருளாக்கத்தில் 50 விழுக்காட்டுக்கு மேல். டெல்டும்டே என்ன சொல்றாருன்னா, மோடி ஆட்சிக்கு வரும்போது இந்த 53ஆக இருந்தது, இப்போ 58 விழுக்காடு அந்த ஒரு சேயத்தினர் கைக்கு போய்விட்டது. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்விற்கான ஆதாரம் இது. இந்த ஏற்றத்தாழ்வு வெறும் புள்ளிவரம் அல்ல. இது தலித்துகள் துன்பப்படுவார்கள், ஏழை எளியவர்கள் துன்பப்படுவார்கள், தொழிலாளர்கள் உழவர்கள் துன்பப்படுவார்கள். இப்ப இது அரசியல் ஜனநாயகத்தை பொய்யாக்கி விடுகிறது. அரசியல் ஜனநாயகம் பொய்யாக்கி விடுவதால் என்ன ஆகுதுன்னா, பாசிசம் வளர்கிறது, பாசிசம் மெய்ப்படுவதற்கான களம் அணியமாகி விடுகிறது. இதுதான் இந்த அம்பேத்கருடைய அந்த உரைக்கும் இந்த அறிஞர்கள் பிரபாத் பட்நாயக்கு, ஹரகோபால், ஆனந்த் டெல்டும்டே சுட்டிக்காட்டுகிற இந்த உண்மைகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இதை அடிப்படையாக வைத்துதான் நாம் பாசிசம் மெய்ப்படாமல் தடுக்க வேண்டுமானால் அம்பேத்கரிடம் திரும்பி செல்வோம் என்று இந்த அறிஞர்கள் பேசுவதை நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ளணும். இப்போ அம்பேத்கரிடம் நாம் திரும்பி செல்வதற்கு முன்னதாக இந்த அறிஞர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கலந்து உரையாடிய போது எழுந்த சில சிக்கல்கள், அது நமக்கு பாய்ச எதிர்ப்புக்கு இன்றியமையாதவை. அதை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன். ஒன்று, நீதிமன்றங்கள், மனித உரிமை ஆணையங்கள், இது ஹியூமன் ரைட்ஸ், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு. இதில் ரொம்ப அரிதாக சில நல்ல ஆணையர்கள் இருந்திருக்கிறாங்க, நல்ல பணி செய்திருக்கிறாங்க. உதாரணமாக மறைந்த நீதியர் வெர்மா இருந்தபோது பல பணிகள் நடந்துச்சு. நம்ம பில்கி பானு வழக்கை கூட வெர்மா தான் ஒரு முகாமில் அவங்கள பார்த்துட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கை கொண்டுட்டு போனார். இல்லைன்னா அது ஒன்றுமில்லாமல் போயிருக்கும், ஊற்றி மூடியிருப்பாங்க. அதே போல் நிர்பயா ஆணையத்தில் அவர் உட்கார்ந்து பரிந்துரைகள் வழங்கினார். வடக்கு கிழக்கில் ஆப்சாங்கிற இந்த ஆயுதப்படைகள் சிறப்பதிகார சட்டத்தை கைவிட வேண்டும் என்று பரிந்துரை கொடுத்ததும் அவர் தான். அப்படி சில பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆணையர்லாம் மோடியை புகழ்ந்து பேசி ஓய்வு பெற்றாலும் ஒரு பதவி கிடைக்காதான்னு பார்க்கக்கூடியவர்கள். இந்த ஆணையம் குறித்து, தேசிய மனித உரிமை ஆணையம் குறித்து நம்ம உதாரணமாக தமிழ்நாட்டிலிருந்து தூத்துக்குடி நிகழ்ச்சி நடக்கும்போது 2018 மே 22, 23 நடக்கும்போது அது குறித்து ஆணையத்தில் முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் அவங்க ஒன்றுமே செய்யலை. நம்ம கொடுத்த மனுவை வாங்கி அரசாங்கத்துக்கு அனுப்பிட்டு உட்காந்துட்டாங்க. நீங்கள் ஒரு காவல் நிலையம், சிறைச்சாலை குறித்து இதே போல் ஒரு புகார் கொண்டு போய் கொடுப்பீர்கள்னா, அவங்க யார் மேலே நீங்கள் புகார் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு அனுப்பி அவங்க நீங்கள் இது மேல் நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டுக்கிறதோட சரி. ஒன்றும் உருப்படியான எந்த காரியம் செய்யறதில்லை. ஆனால் இந்த மனித உரிமை ஆணையம் போன்ற அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி பாரிஸ் கொள்கைகள் என்று ஒரு பட்டியல் இருக்கு. பாரிஸ் பிரின்சிபிள்ஸ் என்று இருக்கு. ஏன்னா இந்த மனித உரிமை ஆணையம்லாம் 47 50 வரல, 90க்கு பிறகுதான் இங்கெல்லாம் வந்துச்சு. அதில் அவங்க இது தற்சார்பாக இருக்கணும், அரசாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கணும், இப்படியெல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறாங்க. இந்த பாரிஸ் கொள்கைகளின்படி இந்த இந்திய மனித உரிமை ஆணையம் இருக்கிறதா, செயல்பட்டு இருக்கிறதா என்று கண்காணிப்பதற்கென்று ஐநாவிலிருந்து ஒரு குழு இருக்கு. மனித உரிமை ஆணையங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய சில நாடுகளை சேர்த்து
இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம போன முறை நீதியின் பாதையின் போது சொன்னார், செந்தில் சுட்டி காட்டினார், இலங்கை மனித உரிமை ஆணையம் அந்த தரத்தில் இல்லை என்று ஏ கிரேட்லேருந்து அதை குறைச்சிட்டாங்க. அது ஒழுங்காக செயல்படலை. ஏன்னா அங்கே மனித உரிமை ஆணையத்தை நியமிக்கிற அதிகாரத்தையே அரசமைப்பு சட்டத்தினுடைய 20வது திருத்தத்தின்படி அதிபருக்கு வழங்கிட்டாங்க. நீதிபதிகள், மனித உரிமை ஆணையர்கள், பல்வேறு ஆணையங்களுக்கான பொறுப்பாளர்களை அவர் கோட்டபாய யாரை நியமிக்கிறாரோ அவங்க தான் அப்படி அங்கே ஆக்கிட்டாங்க. இங்கே அதே போல இவர்களை எப்படி நியமிக்கிற, ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதிகளையே தாங்களே நியமிக்கிற நிலையை ஏற்படுத்த அரசாங்கம் முயன்றார். ஆனால் ஓரளவுக்கு நீதிமன்றம் அதை கட்டுப்படுத்தி அவங்க ஒரு காலேஜியம்னு ஒரு தேர்வு குழு அமைத்து அந்த காலேஜியம் பரிந்துரை செய்கிறவர்கள் இருந்தால் ஒருத்தரை நியமிக்கணுங்கிற மாதிரி ஒரு நிலையை இங்கே கொண்டுட்டு வந்தாங்க. ஆனால் அதையும் மீறி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ ரஞ்சன் கோகோய் அந்த பாபர் மசூதி வழக்கில் அப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்ததற்கு பரிசாக அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிட்டார். அது ரொம்ப சந்தோஷமாக அவர் கொண்டாடிட்டாருங்கிற செய்தியெல்லாம் வந்துடுச்சு உங்களுக்கு. அந்த தீர்ப்பு எப்படிப்பட்டது, அவருக்கு ஏன் இந்த பதவி கொடுக்கப்பட்டது, எல்லாம் வெளிப்படையான செய்திகள். நீங்கள் ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினா கூட எம்பி பதவி கிடைக்குங்கிற நிலைமை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்ல உங்களுக்கு. அதனால் இளையராஜாலாம் பெரிய ராஜா ஆக்கிடுவாங்க. அவர் அம்பேத்கரோட ஒப்பிட்டு ஒரு வரி எழுதினா போதும். அப்படி ஒரு நிலைமை இருக்கிறதுனால இந்த மனித உரிமை ஆணையம் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போதே இவர் ரொம்ப புகழ்ந்துக்கிட்டு இருந்தவர். யாரை? மோடியை புகழ்ந்துக்கிட்டு இருந்தவர். ரொம்ப தொலைநோக்கு பார்வை கொண்டவர், லட்சிய பார்வை கொண்டவர், மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர். இந்த பாரத தேசம் தன்னை உய்விக்க வந்த மகாத்மா நீ வாழ்கன்னு பாடாத குறைதான். அவரை கொண்டு போய் போட்டால் எப்படி இருக்கும்? அதனால் நிறைய அந்த மனித உரிமை ஆணையத்தை பற்றி பலரும் சொன்னாங்க. இதெல்லாம் அந்த அங்கீகரிக்கிறதுக்கான அக்ரெடிடேஷன் கமிட்டிக்கு இதெல்லாம் அனுப்ப போகிறாங்க. அந்த ஒட்டி இந்த விவாதங்கள் நடந்துச்சு. இப்போ அதில் சில பேராசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பாசம் என்பதை ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார். ஒரு அமைப்பு என்ன நோக்கத்திற்காக நிறுவப்படுகிறதோ அதற்கு நேர் எதிரான நோக்கங்களுக்கு பயன்படும் போது அது பாயசத்திற்கான ஒரு அடையாளம். மனித உரிமை பாதுகாப்பு ஆணையம் என்பது மனித உரிமை மீறல்களை பாதுகாக்கிற ஆணையமாக மாறிவிட்டது. உச்சநீதிமன்றம் என்பது மக்களுக்கு நீதி கிடைக்க செய்வதற்கு பதிலாக மக்களுக்கு நீதியை மறுப்பதற்கான அமைப்பாக மாறிவிட்டது. குற்றங்களை புலனாய்வு செய்வதற்கான சிபிஐ போன்ற நிறுவனங்கள் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கான நிறுவனங்களாக மாறிவிட்டன. எல்லாவற்றுக்கும் காரணம் என்னன்னா, இந்த எல்லா நிறுவனங்களையும் அரசமைப்பு பாதுகாப்பு பெற்ற நிறுவனங்கள், நீதிமன்றங்கள், மனித உரிமை ஆணையங்கள், இப்போ குழந்தை நல ஆணையம், பெண்கள் நல ஆணையம், நம்ம அந்த லாவண்யா வழக்கின் போது பார்த்தோம். டெல்லியிலேருந்து அவங்க அனுப்புகிறாங்க தேசிய குழந்தை நல ஆணையத்தை. எதுக்கு? இந்த பொண்ணை மதமாற்றம் செய்ய கட்டாயப்படுத்தினார்கள் ஒரு அறிக்கை கொடுக்கறதுக்காக அங்கேருந்து அனுப்புகிறாங்க உங்களுக்கு. இந்த மாதிரியான ஆணையங்கள், நிறுவனங்கள், இவை எல்லாமே அவற்றின் நோக்கத்திற்கு எதிரான நோக்கத்திற்கு பயன்பட தொடங்கிவிட்டது என்பது எதை காட்டுகிறது என்றால், நம்முடைய ஜனநாயக நிறுவனங்கள், அரசமைப்பு சார்ந்த நிறுவனங்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டு விட்டன. அதற்கு ஒரு அரசியல் சிறு குழுவை பாதுகாப்பதும் அந்த குழு இவர்களை பாதுகாப்பதும். இப்போ சிபிஐ என்பதும் இந்த செயலாக்க பிரிவுன்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இயக்கம். இதெல்லாம் முழுக்க அரசியல் கருவிகள். யாராவது ஒருவரை மிரட்டணும், பணிய வைக்கணும், சொன்னதை கேட்க வைக்கணும்னா இதை பயன்படுத்தி கொள்றாங்க அப்படின்னு அவர் விளக்கம் சொன்னார். இதுபோல ஒவ்வொருத்தராக சொன்னாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு முடிவுக்கு ஒரு சிலருக்கு என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா, இப்படி இருக்கும்போது இங்கே போய் போராடி என்ன பண்ணுறது? நமக்கு இதனால் என்ன பயன் இருக்கு? நீதிமன்றங்களால் என்ன பயன்? மனித உரிமை ஆணையங்களால் என்ன பயன்? சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யும்? ஹைகோர்ட் என்ன செய்யும் என்ற கேள்வி எழுந்துச்சு. ஆனால் நமக்கு என்ன நிலைமைன்னா, பாசத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று சொன்னால் இந்த நிறுவனங்களை பாயசம் விழுங்குவதற்கு எதிராகவும் போராடணும். ஒரு பக்கம் பீமா கோரேகான் வழக்கில் ஸ்டான்சாமிக்கு பிணை கூட கிடைக்கல, அவர் நிறுவன படுகொலை இன்ஸ்டிடியூஷனல் மாற்றக்கு ஆளாயிட்டார் நம்ம சொன்னோம். அவர் உள்ளே இருக்கிறாரு, அவருக்கு இறுதி காலம் என்று தெரிஞ்சு போச்சு. சிறையிலிருந்து அவர் எழுதிய கடிதத்தில் எழுதுகிறாரு, என்னுடைய இறுதி காலத்தில் எளிய சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்காக நான் சேவை புரிவது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன்னு எழுதுகிறார்.
அவரே உள்ளிருந்து எழுதின கடிதம் அவருடைய புத்தகத்திலே வெளிவந்திருக்கு. அவருக்கு அந்த உணவு உட்கொள்ள முடியாததுக்காக ஒரு உறிஞ்சு குழல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உடனுக்குடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தர் நிலைமையும் நமக்கு எல்லாருக்கும் விரிவாக இன்னொருத்தரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட வழக்குகளில் ஒரு சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த தீஸ்தா செத்தல்வாடுக்கும் ஸ்ரீகுமாருக்கும் உச்சநீதிமன்றம் பிணை விடுதலை கொடுத்துச்சு. நீங்கள் ஏன் அவங்கள உள்ளே வச்சிருக்கணும், காரணம் சொல்லுங்கன்னு அரசை நோக்கி அவங்க கேள்விகளை இப்போ இருக்கிற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். இன்னும் இந்த மாதிரி இன்னும் ஒரு சில வழக்குகள், இப்போ இந்த இவர் இருக்கிறாரே, கேரளாவிலேருந்து போனாரே பத்திரிகையாளர், இஸ்லாமிய பத்திரிகையாளர், அவரை வந்து பிஎஃப்ஐ என்று குற்றஞ்சாட்டினாங்களே, நம்ம போன முறை செய்தி அரசியலில் நம்ம அவரை பற்றி பார்த்தோம். இவரை எதற்கு நீங்கள் உள்ளே வச்சிருக்கணும், அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற காரணங்கள் பொருத்தமா இல்லையெல்லாம் நீதிமன்றத்தில் கேள்விகள் எழுப்பினார். அதே போல் அந்த ஒரு ஊடகம் நடத்தி கொண்டிருந்தார் இல்லையா, ஜுபைர் அஹ்மத் தான் அவருக்கு அந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிச்சு. தொடர்ந்து இதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. எதுவரை பயன்படுகிறதோ பயன்படாத போது அதை அம்பலப்படுத்தலாம், அதற்கு எதிராக அரசியல் பரப்புரை செய்யலாம். அது மாதிரி உதாரணங்கள் வரலாற்றில் இதைவிட மோசமான நிகழ்வுகளை கூட சொல்ல முடியும். ருஷ்யாவில் 1905 முதல் புரட்சி நடந்து முடிந்த பிறகு 1906 புதிதாக ஒரு பிரதமர் பொறுப்பேற்பார். முடியாட்சி, ருஷ்ய ஜாராட்சியின் கீழே. அவர் பேர் ஸ்டோலிபின் என்று பேர். 1911 கொலை செய்யப்படுகிற வரைக்கும் அவர் தான் அந்த பொறுப்பில் இருந்தார். அந்த காலத்தில் எல்லா நிறுவனங்களும் தடை செய்யப்படும், எல்லோரும் கண்காணிக்கப்படுறாங்க, நீதிமன்றங்கள் மற்ற எதுவும் பயனற்ற ஒரு நிலை ஏற்படும். அப்போ லெனின் தலைமையிலான போல்ஷிவிக்குகளுக்கு முன்னால் ஒரு கேள்வி எழுது, நம்ம இப்போ என்ன பண்ணணும், அமைப்பெல்லாம் கலைத்து விடுவோமா, அல்லது இந்த வழிமுறைகளை எதையுமே பயன்படுத்தி கொள்ள முடியல, நீதிமன்றங்களையோ மற்ற அமைப்புகளையோ. அப்போ லெனின் சொல்லுவார், இல்லை இப்போதான் கூடுதலாக பயன்படுத்தணும், நீங்கள் தொழிற்சங்கம் நடத்த முடியலன்னா கூட்டுறவு சங்கம் நடத்துங்க, கூட்டுறவு சங்க தேர்தலில் போட்டியிடுங்க, எங்கெங்க வாய்ப்பு இருந்தாலும் இந்த நிறுவனங்களில் நம்ம வேலை செய்யணும், மக்கள் இருக்கிற இடத்துலலாம் பணி செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளையிடுவார். நாங்கள் சிறையில் இந்த வரலாற்றை படிச்சுட்டு தான் சிறையில் நெருக்கடி வருகிற காலத்திற்கெல்லாம் ஸ்டோலிபின் காலம்னே பேர் சொல்லுவோம். நான் சூரக்குள் சித்திரங்களை எழுதியிருக்கிற, படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஸ்டோலிபின் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சிறைக்குள்ளே கடுமையான கெடுபிடிகள் வரும்போது, இப்போ ஒரு சிறைச்சூழலில் கூட கெடுபிடி வருகிற காலம், கெடுபிடி தளர்கிற காலம் என்று இருக்கு. அப்போ இந்த ஆட்சியின் கீழ் கெடுபிடிகள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் இந்த கெடுபிடிகளுக்கு நடுவிலும் பணியாற்றத்தான் வேண்டும். இன்னும் 2 உதாரணங்களை மட்டும், வரலாற்று உதாரணங்களை நாம் சுருக்கமாக சொல்றதா இருந்துச்சுன்னா, 1933 ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த ஆண்டில் ஜெர்மன் ரைட்ஸ்டாக் நாடாளுமன்ற கட்டடம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. அந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக பல்கேரிய பொதுமையர், பல்கேரிய கம்யூனிஸ்டும் அந்த அகிலத்தினுடைய, அதாவது சர்வதேச பொதுமை அமைப்பினுடைய செயலாளருமான ஜார்ஜி டிமிட்ரோ மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. இன்னும் சில பேரையும் குற்றஞ்சாட்டினாங்க, அதுக்கு பொய் சாட்சிகள்லாம் திரட்டினாங்க. டிமிட்ரோ என்ன செய்தார்னா, ஹிட்லர் ஆட்சியின் கீழ் அந்த நாஜி நீதிமன்றத்தின் குற்றவாளி கூண்டில் நின்று வழக்கை நடத்தினார், தானே நடத்தினார். யாரு? டிமிட்ரோ. நடத்தினது மட்டுமல்ல, யார் இவர் மீது குற்றஞ்சாட்டினார்களோ அவர்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்தக்கூடிய அளவுக்கு வாதிட்டார். அவர் விடுதலை ஆயிட்டார். ஜார்ஜி டிமிட்ரோ விடுதலை ஆயிட்டார். அவர் விடுதலையாகி வந்து விட்டார். தொடர்ந்து பாய்சத்துக்கு எதிராக, ஹிட்லர் ஆட்சிக்கு எதிராக அவர் பணியாற்றினார். உலகளாவிய முறையில் பாய்ச எதிர்ப்பு ஐக்கிய முன்னணிக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்தார். ஏற்கனவே ஒரு முறை பாசிசத்தின் நீண்ட நிழல் என்ற தலைப்பில் அவருடைய பணிகளை பற்றி நம்ம இங்கே பேசியிருக்கோம். அவர் அப்படி பயன்படுத்தி கொண்டார். நீங்க 58 என்று நினைக்கிறேன், கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ
என்ன செய்தார்னா 53 அக்டோபர் 16 அப்போ பேட்டிஸ்டாவினுடைய சர்வாதிகாரம், அமெரிக்க ஆதரவு ஃபுல்கென்ஷியோ பேட்டிஸ்டா ஆட்சியில் இருந்தார். அவருடைய ஆட்சிக்கு எதிராக ஆயுத போராட்டம் செய்வதற்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஃபிடல் காஸ்ட்ரோ தலைமையில் மென்கடா ஆயுத கிடங்கு, மென்கடா பாசறையை தாக்கினாங்க. அதில் காஸ்ட்ரோ பிடிபட்டு அவர் மீது வழக்கு நடைபெற்றது. இந்த நீதிமன்றத்தில் அவர் 2 மணி நேரம் பேசினார். யார்? ஃபிடல் காஸ்ட்ரோ. அந்த உரைக்கு தான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று அது புத்தகமாக வந்திருக்கு. தமிழ்லையும் வந்திருக்கு, மற்ற இதுலேயும் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் அந்த உரைதான் பிற்காலத்தில் அவர்களுடைய ஜூலை 26 இயக்கத்தினுடைய கொள்கை அறிக்கையாகவே மாறிடுச்சு. இந்த உரை தான் அந்த ஜூலை 26 இயக்கத்தினுடைய கொள்கை அறிக்கை ஆணிச்சு. அவருக்கு 15 ஆண்டு சிறை தண்டனை விதித்திருந்தாங்க. அவருக்கும் அவர் தோழர்களுக்கும் 2 ஆண்டு கழித்து பொது மன்னிப்பில் அவர் வெளியே வந்துட்டார். அதற்கு பிறகு வெளியில் போய் இருந்து மெக்சிகோவுக்கு போய் அவர் கிராம்னா கப்பலில் சேகுவாராவோடு அந்த நாட்டில் புரட்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார். அதனால் எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னா, எவ்வளவு மோசமான ஒரு பாய்ச சர்வாதிகார ஆட்சியாக இருந்தாலும், எந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் பாசிஸ்டுகளுக்கு சேவை செய்யுமாறு பணிக்கப்பட்டாலும், எல்லா அரங்குகளையும் எல்லா மன்றங்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி பயன்படுத்தி கொள்வதன் மூலமாகத்தான் உண்மையில் பாய்சத்தை அம்பலப்படும். எல்லாருமே வெற்றி பெற்றுட்டாங்கன்னு இந்த பயன்படுத்தினவங்கள எத்தனையோ பேர் தூக்கிலிடப்பட்டாங்க. ஜெர்மனியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. ஆனால் இதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. இப்போ நமக்கு சொன்ன மாதிரி ஆனந்த் டெல்டும்டையை வெளியே கொண்டு வர முடியல. தீஸ்தாச தர்வாடு நம்ம கைதான போது என்ன பேசிக்கிட்டோம்னா, ஐயோ இவங்க இனிமேல் எப்படி வர முடியுமோ வர முடியாதோ என்று தெரியலை. இதிலிருந்து ஒரு படிப்பினை இருக்கிறது. அதைத்தான் நான் எப்போதுமே வலியுறுத்தி சொல்றேன். என்னன்னு சொன்னால், நம்ம பாசிசத்தை பற்றி அல்லது இந்துத்துவத்தை பற்றி, மோடி அரசினுடைய திட்டங்களை பற்றி கோட்பாடுகளாக பேசிக் கொண்டிருக்கல. உண்மையில் இந்த கோட்பாடுகளை பயில்வதும் இவற்றில் பயிற்சி பெறுவதும் செயலளவில் நடைமுறை அளவில் இவற்றை எதிர்த்து போராடுவதற்கான அணியம் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக தான் இதை செய்யணும். மனித உரிமை தளத்தில் போராடி கொண்டிருக்கிறவர்கள் யார் வேண்டுமானாலும் அவங்க பீமா கொரேகானில் போய் கலந்துக்கணும், கூட்டத்தில் கலந்துக்கணும்னு பேசவே அவசியமே இல்லை. ஆனால் அவர்களை என்ன பண்ண முடியும்னா, இந்த அரசு அதற்கான புலனாய்வு அமைப்புகளை வச்சிருக்கு. NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சின்னு வச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி ஏற்படுத்தியது. இந்த ஆட்சி அதில் திருத்தங்கள் கொண்டு அதை செப்பனிட்டாங்க. எதற்கு? எந்த வழக்கில் வேணாலும் அவங்க தலையிடலாம். இப்போ அண்மையில் திருச்சிராப்பள்ளியில் சிறப்பு முகாமில் இருக்கிற ஈழத்தமிழர்களை ஒரு வழக்கில் அவங்க விசாரிக்கிறாங்க, உள்ள புகுந்து சோதனை போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற யாரை வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு அரசினுடைய அனுமதியே இல்லாமல் அவர்கள் கைது பண்ணி கொண்டு போகலாம், விசாரிக்கலாம். சொன்னேன், நாம் சிறைக்கு செல்ல அநியமாக இருப்போம். ஒவ்வொருத்தருமே இருக்கணும், கூட்டமாக இல்லை. 100 பேராக வந்தால் வீரம் வரும், ஒருத்தராக போனால் பயந்துருவோங்கிறதெல்லாம் இல்லை. தனித்தனியாக போகிறதுனாலும் போவோம். ஆனால் இந்த ஆட்சியில், இந்த அரசாங்கத்தில் வரவர்ராவ் சிறைக்கு போகிறார். டெல்டும்டே அப்பையெல்லாம் இன்னும் கைது செய்யப்படலை, கைது செய்ய போகிறாருன்னு தெரியும், அவருக்கே தெரியும். அடுத்து கைது செய்ய போகிறாங்க அவரை. இப்படிப்பட்டவர்களெல்லாம் சிறைக்கு போகிற போது நாம் சிறைக்கு செல்வது பெருமை. அதில் ஒன்றும் சிறைக்கு போகிறதுல இழிவே இல்லை. நீங்கள் நகராட்சியில் ஊழல் பண்ணிட்டு போகிறவனெல்லாம் கையை காட்டிக்கிட்டு போகிறான், நமக்கு என்ன கவலை இருக்குது? தாராளமாக போகலாம், சிறைக்கு போகலாம். என்ன ஒன்றே ஒன்று, இந்த சிறையில் எவ்வளோ பேரை அடைத்தாலும் எல்லா மக்களையும் கொண்டு போய் ஜெயிலில் அடைக்க முடியாதுன்னு நினச்சோம். அதையும் காஷ்மீரில் செஞ்சு காட்டிட்டாங்க. அவரவர் வீட்டில் இருந்தபடியே எல்லோரையும் சிறை வைக்க முடிஞ்சு அவங்களால. இந்தியா முழுவதிலும் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எப்படி இருந்தாலும் அது ரொம்ப கடினம், நீடிக்க முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம், உள்ளே போகிறவங்க போகட்டும், வெளியே இருக்கிறவங்க போராடுவோம் என்ற முடிவை எடுத்தால் மட்டும்தான் பாய்ஸ் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த முடியும். யாருமே உள்ளே போகாமல் ஒரு போராட்டத்தை நடத்தவும் முடியாது. எல்லோரையுமே உள்ள பிடிச்சி வைக்க அரசாங்கத்தாலேயும் முடியாது. அதனால தான் நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த படிப்பினையாக இதை எடுத்துக்கொள்ளணும் என்று நாம் கருதுகிறோம். அதற்கு மக்களை திரட்டுவது இங்கே அடிப்படையான சிக்கல்.
தனிப்பட்ட முறையில் ஒரு பீமா குறைகான் வழக்கு மாதிரி ஒரு 15 பேர் ஜெயிலில் போய் இருக்கிறது, இல்லை இன்னொரு ஊரில் ஒரு 20 பேர் அவங்க உள்ளே பிடிச்சி வைப்பாங்க, நம்ம உள்ளே போய் இருந்துக்கிட்டு இருப்போம், வெளியில் வந்து மனித உரிமை அமைப்புகள் இயக்கம் நடத்துவாங்க, நீதிமன்றத்தில் தீஸ்தா மாதிரியானவர்கள்லாம் வழக்காடி கொண்டிருப்பார்கள் என்றால் பாசிசத்தை வெல்ல முடியாது. அது தெரியும், மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும். தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த சில பேர் வாயை பூட்டிட்டோம்னா மக்களை அடக்கி வச்சிடலாம், இவங்க மேலே பொய் வழக்குகள் போட்டுடலாம், பிரதமரை கொல்ல முயன்றால் பட்ட பெயர்கள் ரெடியாக வச்சுருக்காங்க. அர்பன் நக்சலைட் என்ன, ஆதங்க்வாதி என்ன, பயங்கரவாதம் என்னென்ன பேர் உண்டோ எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இருக்கிற ஆட்சி அமைப்பு முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டா அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாட்டை கூட நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிடும். கட்சியில் ஒருத்தனை சேர்க்கறது நாங்கள் இதில் மிஸ்டு கால் கொடுத்து இப்போ ஒரு சட்டமன்றத்தில் இருக்கிற பெரும்பான்மை உறுப்பினர்களையே மிஸ்டு காலில் சேர்த்துக்கிறாங்க கட்சியில். அதை பற்றி அவங்க வெக்கப்படுறதும் இல்லை. எப்படா நேற்று அந்த கட்சியில் தான் இன்றைக்கி இந்த கட்சிக்கு வந்துட்டா அப்படிலாம் அவங்க கவலைப்படுறதும் இல்லை. பாத் மாதா கி ஜேன்னா எல்லா சுத்தமும் பாவமும் கழுவப்பட்டோம். அப்படி ஒரு சூழல் இருக்கிற போது அடிப்படை மக்களை திரட்டுவது, குடியாட்சியத்தை மக்கள் நலனோடு தொடர்புபடுத்துவது, ஜனநாயகம் என்பது 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்களிப்பது மட்டுமல்ல, அவ்வப்போது காவல்துறை அனுமதியோடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவது மட்டுமல்ல, இதற்கும் மேலாக நாட்டின் பொருளியல் அமைப்பை, பண்பாட்டு அமைப்பை நாம் முடிவு செய்வது, தீர்மானிப்பது. இது ஒரு மனிதனுக்கான சுதந்திரம் மட்டுமல்ல, ஒரு மொழிக்கு, ஒரு வகுப்புக்கு, ஒரு இனத்திற்கு, ஒரு தேசத்திற்கான விடுதலையோடு தொடர்புடையது. அந்த புரிதல் நமக்கு வேண்டும் என்றால் அங்கதான் வந்து அம்பேத்கருடைய தேவை ஏற்படுகிறது. அவர் தான் என்ன பண்ணார்னா, அரசியல் குடியாட்சியத்தை பொருளியல் குடியாட்சியம் இல்லாமல் நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னார். நாம் என்ன பார்க்கிறோம்னா, இந்த ஆட்சி பாயசத்தை நோக்கி செல்லுகிறது என்பதற்கான ஒரு முக்கியமான சான்றாக நாம் அண்மையில் பார்த்தது இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம். இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிரான போராட்டம். இந்த சட்டம் வந்தால் என்ன பண்ணோம், தெளிவாக வெளிப்படையாக மதத்தை வைத்து பாகுபாடு காட்டுகிற சட்டம். இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். CAA, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அப்புறம் தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய குடிமக்கள் கணக்கீடு. இதெல்லாம் எதுக்காகன்னா, நாங்கள் இந்த பக்கத்து நாடுகளிலிருந்து பெயர்ந்து வந்தவர்களுக்கு, ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நம்ம ஏற்கனவே இதை பற்றி விரிவான அறிக்கையை போட்டிருக்கோம், எழுதியிருக்கோம். எதிர்காலத்தில் இந்த நாட்டுக்கு ஏதிலியர்கள் வருவார்கள், அவர்கள் தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்று எழுதி வைக்கவே இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய குடியுரிமை தொடர்பான சட்டங்கள் இருக்க 5 முதல் 11 வரையிலான அந்த உறுப்புகள், அந்த உறுப்புகளில் என்ன இருக்குன்னா, அப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு போனவர்கள் திரும்பி வருவதற்கான ஏற்பாடு, அப்போதைக்கு பாகிஸ்தானிலிருந்து இங்கே வந்தவர்கள் திரும்பி செல்வதற்கான ஏற்பாடு, அதற்கான விதிகள் மட்டும்தான் இருக்கு. இத்தனை ஆண்டு இந்த நாட்டில் இருந்துட்டா அவனுக்கு ஒரு குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. உலகத்தில் வேறு எந்த நாட்டு சட்டமும் இப்படி இருக்காது. இந்த நாட்டு சட்டம் அப்படி இருக்கு. பொதுவாக ஒரு 5 ஆண்டு ஒரு நாட்டில் போய் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா குடியுரிமை வந்துடும். இங்கே அப்படி வராது. நம்முடைய கும்மிடிப்பூண்டி முகாமில், புழல் முகாமில் 30 ஆண்டு 40 ஆண்டுகளாக இங்கே இருக்கிறாங்க. அங்கே புள்ள பிறந்து அந்த புள்ள பள்ளிக்கூடம் படித்து காலேஜுக்கு போய் வேலைக்கு போகுது. ஆனால் அவனுக்கு குடியுரிமையே கிடையாது. இலங்கை குடியுரிமையும் கிடையாது, இந்திய குடியுரிமையும் கிடையாது. எதிர்காலத்தில் இன்னொரு 50 வருடம் கழித்து குடியுரிமை வருமா, அதுவும் கிடையாது. ஏன்னா உலக அளவில் இது போன்ற சட்டங்களில், ஏதிலியர் தகுநிலை சட்டங்களில் இந்தியா கையொப்பமிடவில்லை. இந்த நீதிமன்றத்திலே போய் சொல்றாங்க, நாங்கள் இதில் கையெழுத்து போடல, எங்களை நீங்கள் ஒன்றும் கேள்வியே கேட்க முடியாது சட்டப்படின்னு சொல்றாங்க. அந்த குடியுரிமை சட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு சட்டம் தான் ஹிட்லர் காலத்தில் இயற்றப்பட்ட நூரம்பெர்க் சட்டம்.
இந்த நூரம்பெர்க் சட்டத்தை கொண்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மக்களில் குறிப்பிட்ட பிரிவினரை குடியுரிமை அற்றவர்களாக்கினாங்க, முக்கியமாக யூதர்களை. இந்த யூத எதிர்ப்பு என்பதும் மோடி ஆட்சியினுடைய முஸ்லிம் எதிர்ப்பு என்பதும் வரலாற்றில் வெவ்வேறு காலங்களில் பாரிஸ் எதிர்ப்புக்கு அடித்தளமாகும். நீங்க இதை இன்னொன்று ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் 48ல் குடியுரிமை சட்டம் கொண்டு வர்றாங்க, ஒரு புதிய சிட்டிசன்ஷிப் லா. சேனநாயகா நாட்டினுடைய அதிபர் பொறுப்பேற்கிறாரு 48 பிப்ரவரி 4 அன்னைக்கு அடுத்து சில நாட்களுக்குள்ள வந்துருது. யாருக்கு? அவங்க என்ன சொன்னாங்க? இது தமிழர் சிங்களர்லாம் சொல்லிக்கல. இலங்கையில் குடிமக்கள் இருக்கிறாங்க. இந்த குடிமக்கள் 2 வகையா இருக்கிறாங்க. ஒன்று காலங்காலமாக இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க, இன்னொரு பிரிவினர் வெளியிலேருந்து வந்து குடியேறியவர்கள். இந்த 2ஐயும் 2ஆ பிரித்து இவங்க நேச்சுரல் சிட்டிசன்ஸ், அவங்க சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணவங்க, ஈட்டினவங்க என்று பிரித்து அதில் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு குடியுரிமை, இல்லைன்னா குடியுரிமை கிடையாதுன்னு சொல்லி மலையக தமிழர்கள் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போய் குடியேறினவங்க. கேரளாவிலேருந்து கொஞ்சம் பேர் போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க. இந்த ஒப்பந்த கூலிகளாக இங்கிருந்து மன்னாரில் கொண்டு போய் கப்பலில் இறக்கப்பட்டு மைல் கணக்கில் நடந்து போய் காடுகளில் செத்தவர்கள் போக மிஞ்சியவர்கள் போய் மலைக்காடுகளை திருத்தி தேயிலை தோட்டங்கள் அமைத்து தேயிலை ஏற்றுமதி செய்து அந்த நாட்டுக்கு அயற்செலாவணி ஈட்டி கொடுத்த அந்த மக்கள் இன்னைக்கும் அவர்கள் ஏழை எளிய மக்கள், பாட்டாளிகள், உழைப்பதற்கு 2 கைகளை தவிர அவங்கள்ட்ட வேறு உடைமை ஏதும் இல்லாத மக்கள். அந்த மக்களுக்கு குடியுரிமையை பறிச்சாங்க. அடுத்து அவர்களுக்கு வாக்குரிமை பறிக்கப்பட்டது. ஹிட்லருடைய நூரம்பெர்க் சட்டம், இங்கே சிங்கள அரசு கொண்டு வந்த இந்த குடியுரிமை சட்டம், மோடி அரசினுடைய இந்த குடியுரிமை திருத்த சட்டம். இதுல என்ன நம்ம இங்க முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இதற்கான அடிப்படை என்பது வரலாற்றில் வேர் கொண்டிருக்கிறது. ஹிட்லருடைய நூரம்பெர்க் சட்டத்திற்கு அடிப்படையாக இருந்தது எது தெரியுமா? செமித்திய எதிர்ப்பு கொள்கை. செமைட்ஸ் என்று சொன்னால் அது ஒரு மதத்தோட பேர் கிடையாது, அது ஒரு இனத்தினுடைய பேர், அது ஒரு ரேஸ், செமிட்டிக் ரேஸ். இந்த மத்திய கிழக்கை சேர்ந்த அல்லது மேற்காசியாவை சேர்ந்த யூதர்கள், அராபியர்கள், வேறு பல இனத்தவர்களுக்கும் என்ன பேருனா அவர்கள் செமித்திய இனத்திலிருந்து வந்தவர்கள். இப்போ ருஷ்யா, உக்ரைன் இந்த மாதிரி பகுதியில் ஸ்லாவினோ, அவங்க இந்த ஸ்லாவினோங்கிற மாதிரி, இது செமித்திய இனோங்கிற மாதிரி, இந்த இந்தோ ஆரியர்கள்னு நம்ம இங்கே சொல்ற மாதிரி, இந்த ஆரியர் அல்லாத திராவிடர்கள்னு சொல்ற மாதிரி, அது ஒரு செமித்திய இனம். ஆனா இந்த செமித்தியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பை ஐரோப்பிய சமுதாயத்தில் 1000 ஆண்டுகளா வளர்த்து வச்சிருந்தாங்க. அதற்கான கதைகள் சொல்லப்பட்டது. இயேசுவை சிலுவையில் இறந்தவன் யூத அரசன். அந்த யூதன் மீது அவனை தெருவில் பார்த்தால் முகத்தில் காரி துப்பு. யூதர்கள் வெறுக்கத்தக்கவர்கள், யூதர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இந்த யூத எதிர்ப்பு பொது உணர்ச்சி இருக்கு பாருங்க, இந்த பொது உணர்ச்சி, அந்த பொது வன்மம், இந்த காமன் ப்ரிஜுடிஸ் எகென்ஸ்ட் தி ஜூஸ், இதை பயன்படுத்தி கொண்டுதான் ஹிட்லர் என்ன பண்றான்? அவனுடைய ஆன்டி செமிட்டிக் கருத்தியலை, செமித்திய எதிர்ப்பு கருத்தியலை முன்வைக்கிறான். அதைத்தான் அவன் தேசியம் என்று அழைக்கிறான். அவனுடைய நேஷனலிசம் எதுன்னா இந்த செமித்திய எதிர்ப்பு தேசியம். ஏன்னா தேசியத்துக்கு என்ன வேணும்? ஒரு பகைவன் வேணும். இப்ப இந்திய தேசியத்துக்கு ஒரு பகைவன் வேணும். யாரு? பாகிஸ்தான், சீனா நமக்கு விரோதி, அது பகை நாடு, விரோத நாடு. பாகிஸ்தான் சீனாவில் நல்லது எதுவும் நடந்துடக்கூடாது. பாகிஸ்தான் விளையாட்டு வீரனும் இந்திய விளையாட்டு வீரனும் கை குலுக்கிடக்கூடாது, சந்தேகத்துக்குரியவன் ஆயிடுவான். இப்போ பாகிஸ்தான் சார்பா இருக்கிறவன் தான் முஸ்லீம், எனவே முஸ்லீம் விரோதி. அங்க அதே போல அவங்க என்ன பண்ணாங்க? யூதர்கள், காரல் மார்க்ஸ் ஏன்யா
மார்க்சியம் கம்யூனிசம்லாம் கண்டுபிடிச்சாரு. அவன் ஒரு யூதன். ட்ராட்ஸ்கி ஒரு யூதன். எல்லாம் யூதர்கள். எனவே கம்யூனிசம் என்பது யூதர்களோட சதி திட்டம். இது அதுக்கும் விஞ்ஞானம், அறிவியல், சமூக புரட்சி, வரலாறுக்கும் தொடர்பில்லை. ஒவ்வொன்றுக்கும் அப்படி ஒரு விளக்கம். யூதர்கள் வெறுக்கத்தக்கவர்கள். அதே போல இந்த குள்ளமா இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் இருப்பாங்க, அவங்க வெறுக்கத்தக்கவர்கள். இப்படி ஒரு சில பிரிவுகள், குறிப்பா யூதர்கள் தான் பெரிய அளவில். இந்த யூத எதிர்ப்பு என்று வரலாற்றில் தொடர்ந்து அதுக்கு புறஞ்சார்ந்த அடிப்படை இருக்கோ இல்லையோ கவலை இல்லை. நீங்க ஷேக்ஸ்பியருடைய மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல அந்த யூதன் இருக்கான்ல, ஷைலாக் எப்படி காட்டப்படுறான் அந்த கதையில பாருங்க. மை பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ்னு கேட்பான். அந்தோனியோ வாங்கின கடனுக்கு நீ கடனை திருப்பி கொடுக்க முடியல, கப்பல் கடல்ல மூழ்கி போச்சுன்னா அப்ப எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தே ஆகணும். அப்ப அவனுக்காக மார்க்சியோன்னு நினைக்கிறேன் இல்லையா, நான் கூட எழுதியிருக்கேன், என்னுடைய மார்ட்டின் தூரிகள் எழுதியிருக்கேன். போய் வாதிடுவான், வேடம் அணிந்து வழக்கறிஞரை போல போய் வாதிடுவான், இந்த நீதிபதிகிட்ட போய் வாதிடுவான். வாதிடும் போது அவன் சொல்லுவான், இல்லை இல்லை எனக்கு கொடுத்தே ஆகணும், வாங்கின கடனை நான் கொடுத்தே ஆகணும்னு சொன்னால் கப்பல் மூழ்கி போச்சு, தள்ளி கேட்டாங்க, என்ன கேட்டாங்க. அவன் சொன்னா, எனக்கு மை பவுண்ட் ஆஃப் ஃப்ளஷ், எனக்கு இதுக்காக நீ என்ன கொடுக்கணும்னா சதையை வெட்டி ஒரு ராத்தல் உன் உடம்பு சதையை கொடுக்கணும். இந்த ஒரு ராத்தல் சதையை வெட்டி கொடுக்கணும். அப்போ இந்த வழக்கறிஞர் திறமையாக என்ன பண்ணுவாங்க, சரி அவன் உடம்புல வெட்டி கொடுத்துருவோம், ஆனால் அந்த ஒரு ராத்தல்ல இருந்து கொஞ்சம் கூட போகக்கூடாது, ஒரு இம்மி அளவு கூடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்போ உன்னுடைய தொழிலை பறிச்சிருவோம், உன்மேல் நடவடிக்கை எடுத்துருவோம் என்று கேட்பதா அந்த கதை சுவாரஸ்யமாக வரும். அது ஒரு யூதனை வச்சு எழுதப்பட்ட கதை. அவன் அந்த ஷைலாக், அந்த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல வரக்கூடிய ஷைலாக் ஒரு யூதன். இந்த யூதர்கள் எப்படி பார்க்கப்பட்டாங்க இந்த சமூகத்தில், வட்டிக்காரர்கள், கொடுமைக்காரர்களா, எல்லா விதத்திலையும் அவங்க எதிராக பார்க்கப்பட்டாங்க. இப்போ கூட நிறைய கதைகள்லாம் கட்டி விடுறாங்க. என்ன ஒரு பேர் என்ன சொல்கிறாங்க, இலுமினாட்டிங்கிறாங்க. அது ஏதோ யூதர்கள்லாம் ஒரு குழுவாக இருந்து உலகத்தையே ஆட்டி படைக்கிறது. யூதரில் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கிறான், பாதிக்கப்பட்டவனும் இருக்கிறான். இந்த உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய இன அழிப்புக்கு ஆளான இனம் யூத இனம்தான். ஐரோப்பாவில் 2ஆம் உலகப் போர் காலத்தில் 60 லட்சம் யூதர்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்போ பாலத்தீனர்களுக்கு எதிராக அதே கொடுமைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் இஸ்ரேலில் உட்கார்ந்துக்கிட்டு அது தனி செய்தி, அதுக்கான அரசியல் காரணிகள் இருக்கு, எல்லாம் சரி. அதற்கு காரணத்தை பூரா ஒரு இனவாதம் ஆக்கிறது, இந்த இனமே இப்படி மோசம் என்று ஆக்கிறது. இதே தான் உங்களுக்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி அந்த யூத எதிர்ப்பு நாஜிசத்தை போலத்தான் இவர்களுடைய இஸ்லாமிய எதிர்ப்பு இந்துத்துவம். அது அவங்களுக்கு ஒரு தேசியம். நாமெல்லாம் ஆரியர்கள், அவர்கள் செமித்தியர்கள். செமித்தியர்கள் தான் நமக்கு எதிரிகள், பகைவர்கள். இந்த செமித்தியர்கள் தான் நம்மை காட்டி கொடுத்தாங்க. செமித்தியர்கள் தான் போரில் ஏற்பட்ட தோல்விக்கு காரணம். செமித்தியர்கள் நம்மை இழிவுபடுத்திட்டாங்க. எனவே செமித்தியர்களை நம்ம பழி வாங்கணும், அவங்களை அடிமைகளாக வேலை வாங்கணும், அவர்களை கூட்டம் கூட்டமாக நச்சு அறைகளில் பூட்டி கொலை செய்யணும். ஆஷ்விட்ஸ் முகாம் போன்றவற்றில் அந்த குடும்பங்களை கூட அழிக்காங்க. அந்த வரலாறு நீண்ட வரலாறு, படிக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கொடுமையான ஒரு வரலாறு. நூரம்பெர்க் விசாரணைகள் இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இதேதான் இதனுடைய இதுதான் இவங்களுடைய. இப்ப இவர் மோடியும் அமித்ஷாவும் மோகன் பகவத்தும் பேசக்கூடிய தேசியம் என்பது இதேதான். அந்த சிஐஏ வழியாக அதை வெளிப்படுத்தினாங்க. இந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் இருக்குது, ஆர்எஸ்எஸ், அதுதான் இதற்கெல்லாம் ஊற்றுக்கண். இடையில மற்றதை கலைச்சிருவாங்க, ஜனசங்கத்தை கலைச்சு மீண்டும் பிஜேபி வந்துச்சு. வேற எத்தனையோ அமைப்புகள், அது பரிவாரது, அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் தலைமையாக இருப்பது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கு. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேசியம் என்பதை எல்லோருமே எதோடு ஒப்பிடுறாங்க, ஹிட்லருடைய அந்த செமித்திய எதிர்ப்பு ஆரிய தேசியத்தோடு ஒப்பிடுறாங்க. எனவே நம்ம வேற வார்த்தையை பயன்படுத்துவோம்,
அதுக்கு அவர் வேற வார்த்தையெல்லாம் சொல்றார். ராஷ்ட்ரியத்தான்னு சொல்லலாம், ராஷ்டிரவாதுன்னு சொல்லலாம், இதெல்லாம் சொல்றார். ஆக என்னன்னா அவர்களுக்கு என்ன தெரியும்னா, அங்கு ஹிட்லர் செய்ததை இங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கான தத்துவ அடிப்படையில் உருவாக்கி கொடுத்தவர்கள் முக்கியமாக இப்போ முதல்ல ஒருத்தர் இருந்தார், ஹெட்கேவார். அவர் அமைப்பைத்தான் ஏற்படுத்தினார். 1925 அவர் அமைப்பை ஏற்படுத்தினார். அதுக்கு முன்னால் அவங்க ஆரிய சமாஜம் வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, கோல்வால்கர் தான் அவருடைய இந்த நேஷன் ஹூ டிஃபைன்டுங்கிற புத்தகத்திலையும் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் என்ற அந்த புத்தகத்திலையும் தெளிவாக இந்த அவர்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய இந்து ராஷ்டிரம் இந்து தேசியம் என்ற கருத்தை விரிவாக முன்வைக்கிறார். அதில் ஒரு இனமாக அவர்கள் பகைவர்களாக காட்டுவது யாரைன்னா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள். கொள்கை அடிப்படையில் அவங்க கம்யூனிஸ்டுகளை சொல்கிறாங்க, அது தனி. ஆனால் இந்த இவர்களை எதிர்த்து என்ன ஒரு முக்கியமான செய்தி இதுலன்னா, இவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை தொடங்கிய அதே நாகபுரி தான் அம்பேத்கருடைய செயற்களமாக இருந்தது. அதே நாகபுரியில் தான் 27ஆம் ஆண்டு 1927ஆம் ஆண்டு மனுஸ்மிருதியை ஒரு மாநாட்டில், ஒரு போராட்ட அறிவிப்பு மாநாட்டில் அம்பேத்கர் எரித்தார். அவர் எரிக்க செய்தது மட்டுமல்ல, அவர் என்ன செய்தார்னா, ஒரு பார்ப்பனரை மேடையில் ஏற்றி அந்த பார்ப்பனரை கொண்டே எரிக்க செய்தார். இதுதான் முக்கியமானது. பொதுவாக அம்பேத்கர் எல்லா விதமான வல்லாட்சியங்களுக்கும் எதிரானவர், ஜனநாயகத்தை வலியுறுத்தியவர், ஜனநாயகத்திற்கு பொருளியல் அடிப்படைகள் வேண்டும் என்று கேட்டவர். அவர் 3 வகையான வல்லாட்சியங்களை குறிப்பிடுறார். அதில் ரொம்ப முதன்மையானது இந்த இந்துத்துவ வல்லாட்சியம் தான். ஏன்னா இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆபத்து என்ன, அந்த ஜெர்மனியில் எப்படி கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை, யூதர்கள் சிறுபான்மை. எனவே கிறிஸ்தவர்களை பெரும்பான்மையை திரட்டி கொண்டு யூதர்களை, சிறுபான்மையவர்களை ஒடுக்குவதற்கு அந்த மதவெறி, இனவெறி, ஆரியவெறி பயன்படுத்தப்படும். இங்கே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் சிறுபான்மை. இங்கே எது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இந்த இந்துக்கள், இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம். எனவே இவர்களிடம் மதவெறியை மூட்டுவது. எனவே இந்த பெரும்பான்மையினுடைய கொடுங்கோன்மை, டெரனி ஆஃப் த மெஜாரிட்டி, மெஜாரிட்டேரியனிசம். இப்போ இலங்கையில் பார்க்குறோம், சிங்களர் பெரும்பான்மை, தமிழர் சிறுபான்மை, இஸ்லாமியர் சிறுபான்மை. இந்த பெரும்பான்மையை திரட்டி கொள்ளுகிற இந்த பாசிசம், இந்த பெரும்பான்மையின் பெயரிலான இந்த சர்வாதிகாரம், இந்துத்துவ சர்வாதிகாரம், இதுதான் அம்பேத்கர் அடிப்படையில் எதிர்த்து நிற்கிறார். இதை தவிர அவர் சொல்லக்கூடிய இன்னும் 2 சர்வாதிகாரங்கள் என்று சொல்றதுல ஒன்று கம்யூனிஸ்டுகள் சொல்லக்கூடிய பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம், புராலிட்டேரியன் டிக்டேட்டர்ஷிப் என்பதை அவர் ஒரு சர்வாதிகாரமாக அவர் குறிப்பிடுறார். நம்ம ஏற்கனவே அந்த புத்தரும் கார்ல் மார்க்ஸும் தலைப்பில் பார்க்கும்போது நான் 2 செய்திகளை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று என்னன்னா, பாட்டாளி வகுப்பின் வல்லாட்சியம் என்பது, இப்போ நான் அதை சர்வாதிகாரம்னு சொல்கிறதில்ல, வல்லாட்சியம்னு சொல்கிறேன். இப்போ நம்ம அதை பற்றி மேற்கொண்டும் படிச்சிருக்கோம், நிறையா அதை பார்க்கலாம். ஆனால் அன்னைக்கு அம்பேத்கர் என்ன பார்த்தார்னா, 2 விஷயங்களை பார்த்தார். ஒன்று, இந்த பாட்டாளி வகுப்பின் பெயரால் ஆட்சிக்கு வந்த பொதுமை கட்சிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு கட்சி அதிகாரத்தை நிறுவுகிறார்கள். இதை அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளலை. ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பது ஜனநாயகம் அல்ல. இது மற்றவர்களுடைய கருத்துரிமையை பறிப்பதாகும், அல்லது அந்த கருத்து இருந்தாலும் அந்த கருத்தை அமைப்பாக்கி கொள்ள விடாமல் தடுத்துவிடும். இது இப்போ நானும் எனக்கும் அதே கருத்து உண்டு. ஆனால் அதுக்கு பேரு பாட்டாளி வகுப்பின் வல்லாட்சியமா என்றால் இல்லை. பாட்டாளி வகுப்பின் வல்லாட்சியம் என்று சொல்வது மார்க்சும் எங்கெல்ஸும் முன்னிறுத்தியதும் பொதுமை கோட்பாட்டில் அடங்கியதும் அது வேறு. எல்லா அரசுகளுமே வல்லாட்சியங்கள் தான். ஆனால் வடிவ அளவில் ஜனநாயக நாடுகள் கூட, குடியரசு நாடுகள் கூட தனி உடைமை உறவுகளால் முதலிய வல்லாட்சியங்களாகத்தான் இருக்கின்றன, முதலாளர் வகுப்பினுடைய வல்லாட்சியங்களாகத்தான் இருக்கின்றன. அமெரிக்காவில் ஜனநாயகம் இருக்குது, பிரிட்டனில் மன்னர் இருந்தாலும் ராணி இருந்தாலும் அங்கே ஜனநாயகம் இருக்குது, பல மேற்கத்திய நாடுகளில் ஜனநாயகம் இருக்குது என்று சொன்னாலும் அங்கு அது உழைக்கும் மக்கள் ஆட்சியாக இல்லை.
உழைக்கும் மக்களுக்கு வாக்குரிமை இருக்கு. ஆனா என்ன உரிமை இல்லை? சொத்துரிமை இல்லை. அது தனி சொத்துரிமை இருக்கிற காரணத்தினால் சமூக சொத்துடைமை இல்லை. இப்ப இயல்பாகவே என்ன நடக்குதுன்னா, இந்த சொத்துடைமை உறவுகளே என்ன பண்ணிடுதுன்னா, இந்த உழைக்கும் மக்களுக்கு இருக்கிற குடியாட்சிய உரிமைகளை அர்த்தமற்றதாக்கிடுது. அவரும் பத்திரிகை நடத்தலாம், நீங்களும் நடத்தலாம். ஆனா அவர் நடத்துற மாதிரி நீங்க நடத்த முடியாது. அவருக்கு உடனே ஒரு எந்திரத்தை வாங்கி போடலாம், உடனே அதுக்கு தேவையான எல்லா ஏந்துகளையும் முதலீடுகள் கொண்டு வரலாம். ஆனா தொழிலாளியால் கொண்டு வர முடியாது. கொஞ்சம் இப்ப இயல்பாகவே ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து இது அம்பேத்கர் வலியுறுத்துகிற கருத்து. இதைத்தான் லெனினும் சொன்னார். ஃபார்மல் டெமோக்ரஸின்னு சொன்னார். இது வடிவ அளவிலான குடியாட்சியம் தான். இந்த ஜனநாயகம் என்பது பெயரளவுக்கு இருக்கும், வடிவ அளவில் இருக்கும். இறுதி நோக்கில் அது ஒரு ஆளும் வகுப்பினுடைய அதிகாரமாகத்தான் இருக்கும். எனவே இந்த பாட்டாளி வகுப்பின் வல்லாட்சியம் என்பது ஒரு கட்சி வல்லாட்சியமாக இருக்க வேண்டிய தேவையில்லை, இருக்கும் கூடாது. அப்படி புரிந்து கொள்ளப்பட்டது. இதை பார்த்துதான் அம்பேத்கர் அந்த பாட்டாளி வகுப்பின் சர்வாதிகாரத்தை ஏற்க முடியாதுன்னு ஒரு கருத்தை இங்க அந்த தொடக்கத்திலேருந்து முன்வைக்கிறார். இந்த புத்தரா மார்க்ஸாங்கிற அந்த கட்டுரையிலையும் முன்வைக்கிறார். அடுத்தது, இங்கே இந்த பாட்டாளி வகுப்பின் வல்லாட்சியம் என்ற கருத்தை முன் கொண்டு வந்த பொதுவுடைமை கட்சியினுடைய தொடக்க கால தலைவர்கள், அவர் காலத்தில் பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருந்தவர்கள் PC ஜோஷி, SA டாங்கே, BT ரணதிவே. அம்பேத்கர் கண்ணில் படுற மாதிரி முக்கியமாக இருந்த தலைவர்கள் இவங்க தான். இந்த தலைவர்கள் எல்லோருமே பார்ப்பனர்கள். அவங்க பார்ப்பனர்களாக இருந்தது மட்டுமல்ல, மதம் பற்றிய அவர்களுக்கு ஒரு பார்வை என்பது ஒரு மேலெழுந்த வாரியான கொச்சை மார்க்சிய பார்வையாக இருந்துச்சுங்கிறத அவர் பார்த்தார். அப்ப என்ன நினைக்கலாம் அவரு? அப்ப பாட்டாளி வகுப்பின் சர்வாதிகாரம் என்பதும் மீண்டும் என்ன ஆயிடுது? பார்ப்பனர்களின் சர்வாதிகாரம் ஆயிடுது. இவங்க வந்தாலும் நமக்கு என்ன கிடைக்க போறது இல்லை. அவங்க மனசுக்குள்ள என்ன நோக்கம் இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் இவர்கள் என்னவா இருப்பாங்கன்னா, ஒரு சாதி அடிப்படையிலான வர்ணசாதி சர்வாதிகாரத்தை தான் இவர்கள் நிறுவ முடியும் என்ற ஒரு கருத்து அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதனால இந்த 3 வகையான சர்வாதிகாரங்களையும் எதிர்க்கிறார். இப்ப நமக்கு என்ன முக்கியம்னா, மூணாவது சர்வாதிகாரம் அவர் எதை சொல்றாருன்னா, இந்த இஸ்லாமிய கலீஃபாக்களுடைய ஆட்சி. இப்போ நீங்கள் இப்போ அண்மை காலத்தில் அதிகமாக செய்தி வரல, அது அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த IS இயக்கம்னு வந்துச்சு இல்லையா? IS அதாவது ஈராக் சிரியாவை உள்ளடக்கிய, ஈராக் சிரியா லெபனானை உள்ளடக்கிய ஒரு ஆட்சி ஒன்று ஏற்படுத்தப்பட்டுச்சு. இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இப்போ தமிழ்நாட்டிலலாம் இஸ்லாமிய அமைப்புகளே கூட அதை ஏற்றுக்கொள்ளலை. SDP எல்லாம் அதை எதிர்த்து நடத்தின கூட்டத்தில் நான் போய் பேசினேன். அவங்க காஷ்மீர் விடுதலை ஆதரிக்கலை, பாலஸ்தீன விடுதலை ஆதரிக்கலை, குர்திஸ்தான் விடுதலை ஆதரிக்கலை. இன்னும் சொல்ல போனால் அந்த ISக்கு எதிரான கடுமையான போர் நடத்தியதே குர்திஸ்தான் விடுதலை இயக்கம் தான். அந்த இயக்கத்தை சேர்ந்த பெண்கள் தான். அவங்க பெண்களை அடிமைகளாக நடத்தினாங்க. அவங்க கொடூரமான பல சித்திரவதை முறைகளை எல்லாம் கையாண்டாங்க. கொஞ்ச காலம் நிலைச்சாங்க. எதை சொல்லி அதை நியாயப்படுத்தினாங்கன்னா, நபிகள் நாயகம் மறைந்த பிறகு ஏற்பட்ட அப்பெல்லாம் அரசாட்சி தானே, அந்த அரசாட்சிக்கு கலீஃபா அரசாட்சின்னு பேர். முதல் உலகப் போர் காலத்தில் துருக்கியில் இந்த கலீஃபா அரசாட்சியை வீழ்த்தியதை எதிர்த்து தான் இந்தியாவில் கிலாஃபத் இயக்கமே நடத்தப்பட்டுச்சு. காந்தியார் இஸ்லாமிய தலைவர்களோடு சேர்ந்து கிலாஃபத் இயக்கமே நடத்தினார். ஆனால் அந்த நாட்டில் நிலைமை மாறி ஒரு புரட்சி நடந்து ஒரு ஜனநாயக குடியரசு வந்துட்டதுனால அந்த கலீஃபத்தை ஏற்படுத்த முடியல. இந்த கலீஃபா ஆட்சி முறையை, இஸ்லாமிய மத ஆட்சி முறையை ஆபத்தானது. இது 3வதாக அம்பேத்கர் எதிர்த்த சர்வாதிகார அமைப்பு. இப்போ நமக்கு இன்றைய காலத்திற்கு பொருந்தக்கூடியது என்ன? இப்போ பாட்டாளி வகுப்பின் வல்லாட்சியம் என்பது விவாதத்துக்குரிய செய்தியாக இருக்குது. எல்லோரும் நீங்கள் ஏற்றுக்கல. இன்றைக்கி பெரிய பெரிய கட்சிகள்லாம் அதை மறுதளிச்சிட்டாங்க. பிரெஞ்சு கட்சி ஏற்றுக்கொள்ளலை, பல ஐரோப்பிய கட்சிகள் ஏற்றுக்கொள்ளலை. இப்போ அதை கொள்கையாக ஏற்றுக்கொள்வது வேறு, நடைமுறைப்படுத்துவது வேறு. அது விரிவான ஒரு தலைப்பு. ஏன்னா இந்த டிக்டேட்டர் ஷிப்பு தமிழில் அதை சர்வாதிகாரம்னு மொழிபெயர்த்தாங்க. இந்த மொழிபெயர்ப்பே ஒரு பெரிய தவறான அர்த்தத்தை கொடுக்குது. நீங்கள் மோடியின் சர்வாதிகாரம்னு சொல்லிட்டு அப்புறம் பாட்டாளி வகை சர்வாதிகாரம்னு சொன்னீங்கன்னா அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ அண்மையில் கூட CPI MLA
கவிதா என்ற தோழர் வந்து விலகி இருக்கிறாங்க கட்சி தலைமையிலிருந்து. அவங்க இது போல எடுத்து காட்டுறாங்க. இப்போ சீனாவிலையும் ருஷ்யாவிலையும் ஒரு கட்சி அதிகாரத்தை நியாயப்படுத்தி கொண்டு நான் எப்படி மோடி ஆட்சியை எதிர்த்து பேச முடியும், எல்லாம் எனக்கு மாறுபாடு இருக்கு. அது இப்போ மட்டும் இல்லை, ஸ்டாலின் காலத்தில் மாவோ காலத்தில் நடந்தது கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. அது போன்ற விவாதங்கள் இங்கே இருக்கு. இப்போ உடனடி பிரச்சனை நமக்கு அது வரல. ஏன்னா டிக்டேட்டருங்கிற வார்த்தையே ஒரு ஆளை குறிக்கும். அது வரலாற்றில் இந்த பெரிய புரட்சிகள் நடக்கிற போதெல்லாம் சில காலத்திற்கு, சில நாட்கள் அல்லது சில மாதங்களுக்கு ஒருத்தர் கையில் அந்த அதிகார மையத்தை கொடுத்து நிலைமை சீராவதற்கு ஏற்பாடு செய்கிறது. அவருக்கு பேர் டிக்டேட்டர்னு பேர். டிக்டேட்னால என்ன, சொல்லி எழுத சொல்றது. அப்போ டிக்டேட்னா ஒருத்தர் கையெழுத்து போறது. டிக்டேட்டர் தான், டிக்டேட்டர்ஸ் கிடையாது, ஒருத்தர் தான் டிக்டேட்டர். அந்த மாதிரி ஒரு வடிவத்திலிருந்து அந்த சொல் பிறந்துச்சு. அப்படிதான் டிக்டேட்டர்ஷிப் வந்துச்சு. இதுவும் முடியாட்சியும் ஒன்று கிடையாது, இதுவும் கொடுங்கோன்மையும் ஒன்று கிடையாது, இதுவும் ஒருவர் ஆட்சி ஆட்டோக்ரஸியும் ஒன்று கிடையாது, இதுவும் அதிகார மையம் எதே அத்தாரிட்டேரியனிசம் ஒன்று கிடையாது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, டிக்டேட்டர்ஷிப்பை மொழிபெயர்த்ததையும் சர்வாதிகாரம் மொழிபெயர்த்தாங்க, நடைமுறையிலையும் அதை ஒரு கட்சி அரசாங்கமாக மாற்றிட்டாங்க. அதனால அதன் மீது எதிர்ப்பு வந்துச்சு. இப்போ அதை நம்ம இந்த விவாதத்திலேருந்து ஒதுக்கிடலாம். இப்போ கலீஃபாக்கள் இன்னைக்கு ஒருத்தர் இல்லை, இருந்தது அந்த ஒன்றே ஒன்று அவங்க அறிவிச்சுக்கிட்டாங்க, நாங்கள் தான் கலீஃபான்னு. அது கிட்டத்தட்ட ஒழிஞ்சு போச்சு. இன்றைய உலகத்தில் அதெல்லாம் நீடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர்களுக்கும் மக்களுக்கும் தொடர்பு இல்லை. இவங்களுடைய கொள்கை வந்து பேன் இஸ்லாமிசம். இவர் இந்த நம்ம பாகிஸ்தானில் இப்போ அண்மையில் கொல்லப்பட்டாரே அல் கைதாவில், அவராக இருந்தாலும் சரி, உசாமா பின் லாடனாக இருந்தாலும் சரி, இப்போ இன்னொருத்தர் அமெரிக்கா அதே போல் வச்சு கொண்டுட்டாங்க அந்த கலீஃபா தலைவர், ஐஎஸ் தலைவராக இருந்தவரை. இவங்களுடைய கொள்கை எல்லாம் என்னென்னா, உலகம் பூராவையும் ஒரே ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் கீழே ஜனநாயக ஆட்சியெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு பாலத்தீன விடுதலை பற்றியோ காஷ்மீர் விடுதலை பற்றியோ அதை பற்றிலாம் கவலைப்படல. எனவே அந்த ஆட்சியும் இன்னைக்கு ஒரு கற்பனை தான். இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன, உயிர் துடிப்போடு இருப்பது எதுன்னா, இந்த பெரும்பான்மை மதத்தின் அடிப்படையில் சிறுபான்மை மதத்தை ஒடுக்குவதற்கு ஒரு சர்வாதிகார குழு பயன்படுத்தி கொள்ளுகிற அந்த ஏற்பாடு, அதுதான் இப்போ மோடி அமித்ஷா தலைமையில் உயிரோடு இருக்கு. இது ஒரு முதலாளித்துவ ஆட்சியாக இருக்கிறது, பெருமுதலாளிகளுடைய அரசு. ஆனால் பெருமுதலாளிகளின் அரசாக மட்டுமல்ல, பார்ப்பன பனியாக்களின் அரசாகவும் இருக்கிறது. பார்ப்பன பனியாக்களின் அரசாக மட்டுமல்ல, சிறுபான்மையினருக்கு எதிரான அரசாகவும் இருக்கிறது. இது சிறுபான்மையினருக்கு எதிரான பெரும்பான்மை அரசாக மட்டுமல்ல, தேசிய இனங்களை ஒடுக்குகிற ஏகாதிபத்திய அரசாகவும் இருக்கிறது. இத்தனை தன்மைகளுக்கும் அடிப்படையாக இருப்பதுதான் இந்துத்துவம். இதான் இந்துத்துவ பாயசத்தினுடைய பன்முகத்தன்மை. எனவே இந்த இந்துத்துவ பாயசத்தை எதிர்ப்பதற்கு எங்க நாம் திரும்பி செல்ல வேண்டியிருக்குன்னா, இந்த இந்துத்துவ பாயசத்துக்கு எதிரான சாதி ஒழிப்பு போராட்டத்தினுடைய வழிகாட்டி, அதனுடைய அறிவு சுடரொளி அம்பேத்கரிடம் திரும்பி செல்ல வேண்டும். இதான் அம்பேத்கருக்கும் பாயச எதிர்ப்பு போராட்டத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இதை பற்றி இப்போ அண்மை காலத்தில் நிறைய அறிஞர்கள் ஏராளமாக எழுதியிருக்கிறாங்க. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்மை குறித்து நாம் விரிவாக பார்ப்போம். இப்போதைக்கு அம்பேத்கருடைய பொருத்தப்பாடு என்பது சாதி ஒழிப்புக்காக மட்டுமல்ல, அல்லது சாதிய வன்கொடுமை எதிர்ப்புக்காக மட்டுமல்ல, இது எதற்காக அடிப்படையில் இன்றைக்கு தேவைப்படுதுன்னா, பாசிச சிறு குழு ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்கு. ஜனநாயகம் என்பது அரசியல் ஜனநாயகமாக இருந்தால் போதாது, சமூக ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்ற அவருடைய இலட்சிய கனவுக்கு அம்பேத்கரை நாம் அடையாளமாக கொள்கிறோம். அந்த முறையில் பாயச எதிர்ப்பு படையினுடைய தத்துவ முன்னணியாக அம்பேத்கரும் அம்பேத்கருடைய எழுத்துக்கள் கொள்கைகள் திகழ்கின்றன. நான் இதோடு நிறைவு செய்கிறேன்.